श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ராமாஷ்டகத்திலேருந்து 3வது ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். நிஜஸ்வரூபபோதகம் கிருபாகரம் பவாபகம் சமம் சிவம் நிரஞ்சனம் பஜேஹ ராமமத்வயம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். நிஜஸ்வரூப போதகம், அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவரோட ஸ்வரூபத்தை ராமர் அவரோட ஸ்வரூபத்தை அனைவருக்கும் தரிசனமாக தராராம் நம்ம ராமர். அதையே நிஜ ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றா, உண்மையான ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றா அப்படின்னா, எப்பயுமே ராமரை நாடி வருகிற பக்தர்கள் எப்பயுமே ஒரு வெரைட்டியா வருவாளாம் எல்லாருமே. அதாவது சில பேர் ராமரை இப்படி பார்க்கணும், சில பேர் ராமரை அப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் ஒருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருந்தாலும், ஒருத்தருக்கும் ஒரு ஆசைகள் இருந்தாலும், அனைவருக்கும் சமமாக அனைவருக்கும் ஒரே விதமான சுரூபத்தை காட்டுறாராம் நம்மளோட ராமர். அந்த காட்டுகிற அந்த ஒரு சுரூப்பமும் ஒரிஜினலாக உண்மையான சுரூபமாக தான் இருக்குமாம். எப்பயுமே ராமரை குண்டா பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் குண்டாக பார்க்க முடியாதாம், அதுவே ரொம்ப ஒளியா பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் அதுவும் பார்க்க முடியாதாம். அதனால எப்பயுமே அனைவருக்கும் ஒரே சுரூபத்தை, நிஜமான சுரூபத்தை தான் எப்படி இருக்காரோ அப்படியே காட்டுறாராம் எல்லாருக்குமே. நிஜஸ்வரூப போதகம் கிருபாகரம் பவாபகம். கிருபாகரம் அப்படின்னு சொன்னா அனைவருக்கும் கிருபையை, அனைவருக்கும் கருணையை வாரி வழங்குகிறாராம் நம்மளோட ராமர். கிருபாகரம் பவாபகம், அனைவரின் அந்த எண்ணங்களை, அனைவரின் எமோஷன்ஸை, அனைவருக்கும் இருக்கிற அந்த எமோஷன்ஸை மதிக்கக்கூடிய ஒருத்தராக இருக்காராம் நம்மளோட ராமர். எப்பயுமே ஒரு ராஜாவாக இருந்தால் அந்த ராஜா நினைத்தால், அவருக்கு இஷ்டம் இருந்தால் மக்கள் என்ன நினைக்கிறா அப்படின்னு யோசிக்காம தன் இஷ்டப்படி பண்ணலாம். ஆனால் அது ஒரு நல்ல மன்னனுக்கு அழகில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமர் அனைவருக்கும், அனைவரோட எமோஷன்ஸுக்கும், அனைவரோட அந்த எண்ணங்களுக்கும் ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரையும் சமமாக மதித்து அனைவரின் கருத்துக்களையும் கேட்பாராம் நம்ம ராமர். கிருபாகரம் பவாபகம் சமம் சிவம் நிரஞ்சனம். சமம், அனைவரையும் சமமாக பார்ப்பாராம் நம்ம ராமர். சிவம், ரொம்ப சுத்தமான ஒரு சுரூபத்தோட, எந்த ஒரு தப்பும் செய்யாத சுரூபத்தோட இருக்காராம் ராமர். சமம் சிவம் நிரஞ்சனம், அனைவரின் மனதில் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஆனந்த சுரூபமாக இருக்காராம் நம்ம ராமர். அவரும் ஆனந்தமாக இருக்கார். அவரை பார்க்கிற, அவரிடமிருந்து தரிசனம் பெறுகிற பக்தர்களையும் சந்தோஷமாக ஆனந்தமாக மாற்றுறாராம். அது மட்டும் இல்லாமல் பஜேஹ ராம மத்வயம், அதாவது அப்பேற்பட்ட ராமரை மட்டுமே துதித்தால் போதும், அவரை மட்டுமே வணங்கினால், அவரை மட்டுமே போற்றினால் போதும் அப்படின்னு சொல்றா இந்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். இந்த நடுத்தர வயது இருக்கும் இந்த நபர், இந்த ஆங்கிலேயர்கள்கிட்ட, அந்த பிரிட்டிஷர்ஸ்க்கு அடியில வேலை செய்யும் இவர் அந்த காட்டை கடந்து போகும்போது அங்க ஒரு பணப்பையை பார்க்கிறார். அதை திறந்து பார்க்குற வரைக்கும் அது பணப்பையும் தெரியாது. திறந்தால் உள்ள பொற்காசுகள் இருக்கதே பார்க்குறாள், அதுவும் தங்க பொற்காசுகள். அவர் வாழ்க்கையில இப்போ வரைக்கும், இவர் நடுத்தர வயதுல, இந்த ஒரு வயசுக்கு, இந்த ஒரு 35-40 வயசு வர வரைக்கும் அதே கிராமத்துல தான் இருக்கார். அதே கிராமத்துல இருந்துக்கிட்டே சின்ன வயசுலேருந்து அந்த ஆங்கிலேயர்கள் செய்யும் அந்த கொடுமைகளை பார்த்துட்டு வரார். இந்த மாதிரி அந்த ஆங்கிலேயர்கள் செய்யும் கொடுமையை பார்த்தாலும் வேற வழி இல்லை, அந்த ஆங்கிலேயர்கள்கிட்டயே வேலைக்கும் போறார். ஏனால் அவரோட குடும்ப சூழ்நிலைகள் அப்படி. இவரோட குடும்ப சூழ்நிலைகள் அப்படி என்ன இவரை ஆங்கிலேயர்கள் கிட்ட தள்ளி விட்ட சூழ்நிலைகள் அப்படின்னு கேட்டோம்னா அது கதையில மேலும் அப்புறமாக வரும். இப்போ இவர் பணப்பையை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்றார் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இவர் பணப்பையை பார்த்த உடனேயே இவர் மனதில் ஒரு எண்ணம் வர்றது. முதல்ல இவர் இவ்வளோ பணத்தை பார்க்காதனால பயப்படுறாராம் இவர். ஐயோ, என்ன இவ்வளோ பணம் இருக்கு, இவ்வளோ பணத்தை நம்ம கனவுல கூட பார்த்தது இல்லையே, இவ்வளோ பணத்தை நம்ம கைக்கு வந்திருக்கு, இதனால ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு நினைக்கிறார் இவர். இந்த மாதிரி பயந்துட்டு இருக்கும் போதே அந்த பணப்பையை கையில எடுக்கிறார். அங்கேருந்து காட்டுலேருந்து அங்கே கிராமத்துக்கு போகிறதுக்குள்ள அந்த பணப்பையை எடுத்துட்டு அப்படியே கிராமத்துக்கு போறார்.
போகும்போது அந்த கிராமத்தை, அந்த காட்டுக்கும் அந்த கிராமத்துக்கும் நடுவில் ஒரு எல்லை பவுண்டரி மாதிரி இருக்கும்ல, இந்த கிராமத்துக்குள்ளே வர அந்த பாதை வந்து அந்த காட்டில் ஜாயின் ஆகுறது. அதனால கிராமத்துக்குள்ளே கால் எடுத்து வச்ச உடனேயே இந்த பை எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு யோசிக்கிறாராம். இந்த பை எனக்கு தான் அவர் சொந்தம்னு ஏன் யோசிக்க ஆரம்பித்தார் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அவர்கிட்ட கேட்கும்போது அது தெரிய வரும். அதுவும் கதையில் அப்புறம் நடக்கும். இப்போ இவர் நடந்து உள்ளே போகும்போது கிராமத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் அவர் வீடு எங்கே இருக்கோ அதுக்குள்ளே போகிறார். அவர் வைத்திருந்த பணப்பையை சிரித்து கொண்டே, எப்பயுமே வந்து இந்த மாதிரி களவாடி ஜெயிக்கிறவா, இந்த மாதிரி கொள்ளை எடுத்து அந்த காசை வைத்து சந்தோஷமாக இருக்கிறவர்கள் முகத்தை பார்த்தால் அதில் வந்து பேராசையுடைய கலந்திருக்கும் ஒரு சிரிப்பு, பேராசையுடைய கலந்திருக்கும் ஒரு ஆனந்தம் தெரியும். அதே போல் ஒரு பேராசையோட, அதே போல் வாழ்க்கையில் நம்மளும் இப்போ வந்து நன்றாக வாழப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு துச்சமான ஒரு எண்ணத்தோட இருக்கிற மாதிரி ஒரு சிரிப்பு, ஒரு புன்னகை வருதாம் அவர் வாயில். அந்த முகத்தோடையே அவர் வந்து தூங்கவும் ஆரம்பிக்கிறாராம். இதற்கப்புறம் கதை மேலும் எப்படி நகர்றது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவரோட வாழ்க்கை, இவரோட முன்னால் இருந்த வாழ்க்கை, இவரோட ஃப்ளாஷ்பேக் என்ன, இவர் வந்து ஏன் இந்த பணப்பையை தன்னோடது அப்படின்னு நினச்சார், எல்லாத்தையும் நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.